ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ அதாவது வைஷ்ணவி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து மாதிரி இப்போ ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, முக்கியமாக நம்ம தளபதி அவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. நிறையா அவர் மேலே நிறைய தப்புகள் இருக்குது இந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது வைஷ்ணவி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியிலிருந்து வெளியே போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து நம்ம கட்சியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஏதோ ஒரு அவதூறு பரப்பிகிட்டே இருக்காங்க. பட் அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. அதாவது இவங்க டிஎம்கே கட்சியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் வந்து முக்கியமாக தமிழக வெற்றிக்கழக கட்சி வந்து ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி அந்த கட்சியை எப்படியாவது அவதூறு பண்ணி அந்த பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வைஷ்ணவி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சிருக்கிறாங்க, ஸோ நம்ம வந்து இந்த வயசில் நல்லா பேசுகிறோம், எனக்கு வந்து நல்லா டேலண்ட் இருக்குது, என்னை வந்து டிஎம்கே கட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னை தேடி வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்தெல்லாம் கேட்டாங்களாமா. பட் இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியும் தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. இவங்க யாரும் சராசரியான ஒரு நம்மளை மாதிரியான ஒரு இவங்க தான் ஒரு நிர்வாகி, அதாவது ஒரு கட்சியோட தொண்டன், அவ்வளோதான். மித்தபடி அவங்களுக்கு என்னமே தெரியாது. ஆனால் அவங்க உண்மையை சொல்லப்போனால் அவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சி தான். இதிலிருந்து வெளியே போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒருத்தர் வைஷ்ணவி அப்படியா அப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி பேசினா தான் நம்ம இன்னுமே டெவலப் ஆகலாம், இன்னும் பப்ளிசிட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போது எக்ஸலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஏதோ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட வீட்டுக்கு அவரோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களாக போய் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவரோட பர்த்டே அன்றைக்கி வந்து அவர் வீட்டில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு வேலை இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு சில பேர் போய் அங்கே போய் ஏமாந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்குமே தெரியும், ஒரு வேளை அவங்க இருந்தால் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சில தளபதி ரசிகர்களுக்கு தெரியும், ஒரு சில தளபதி ரசிகர்களுக்கு தெரியாது. அவங்க போய் அங்கே போய் ஏமாந்துட்டு அங்கே வந்து நான் பார்த்துட்டு அவங்களால பார்க்க முடியாதனால அந்த விரத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சில கோபத்தில் நிறைய விஷயங்களை பேசிடுறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரிஷா அவங்களோட போய் நம்ம தளபதி திரிஷா ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இதுக்கு மட்டும் ஏன் இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, உங்கள் தொண்டர்களை வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் கேட்குறாங்க. பட் அதாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் ரசிகர்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம், அவர் பெரிய ஹீரோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் வீட்டில் இருக்கும்போது ரசிகர்லாம் வந்து அவரை பார்க்க வந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதாவது டிராஃபிக் ஆகும், அந்த கூட்ட நெரிசல் ஆகும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பிடுவார். ஸோ அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அங்கே நின்றுட்டு பார்க்க முடியலன்னு சொல்லி சில பேர் அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க என்றானா இவங்க கூட வந்து இப்போ இவங்க ரசிகர்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல, பேச முடியல, அங்கே போய் திரிஷா அவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பேசுகிறீங்க, இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கார். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் வெளியிட்டது கூட பார்த்திங்கன்னா நம்ம திரிஷா அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது வந்து அவங்க பர்சனல், அவங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு பெரிய குற்றமாக போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியில் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த கட்சியோட தலைவர் தான் அதோட பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வைஷ்ணவி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் இந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியில் ஒரு சில தளபதி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆபாசமாக வந்து பேசவும், சோசியல் மீடியா ஆபாசமாக வந்து பார்த்திங்கன்னா சித்தரிக்கவும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு செயல் தான். பட் இருந்தாலுமே இதுக்கு காரணம் வந்து நம்ம தளபதி தான், இந்த கட்சியோட தலைவர் தான். இவர் வந்து இதுக்கு வந்து ஒன்றும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, இவங்க இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு
அந்த அவங்க டிஎம்கேல கட்சியில் இருக்கிற இவங்க வந்து பல விஷயங்கள் தப்பாக தொண்டர்கள் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவர் வந்து அதுக்கெல்லாம் ட்வீட் பண்ணல. ஏன் முதல்வர் நீங்கள் இந்த மாதிரி நம்ம கட்சியில் பிரச்சனை வருது, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுங்க அப்படின்லாம் கேட்க முடியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தமிழ் வெற்றிக்கழக கட்சியில் ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால முக்கியமாக என்ன அந்த மாதிரி பண்ணுறாங்க, இங்கே பெண்களை இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கட்சியோட தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் இது என்ன வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்ன நானே பெருமை பேசணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு 20 வயசில் ஒரு பெண் இந்த மாதிரி பேசுகிறது சாத்தியமா? ஆனால் நான் பேசுகிறேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நாம் தான் ரொம்பவுமே டேலண்ட்டு, நல்லா பேச்சு திறமை இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நம்மளை தேடி சில கட்சிகள் வந்துட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது வந்து நினச்சிக்கிச்சு. அதாவது அதுவே அப்படி நினச்சிக்கிச்சே தவிர மித்தபடி வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து நம்பர் 1 தற்குறி அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு அந்த ஐபிசி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறேன், அதில் வந்து அவங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்பர் 1 தற்குறி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. அதை கேட்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கோபம் வந்துச்சு. இது என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் அப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு நல்லா பேசினா மட்டும் பார்த்தாது, ஒரு லாஜிக்காக இருக்கணும். அந்த பேசுகிற விஷயத்துக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே, சரி பரவாயில்ல, அது கரெக்டாக தான் பேசுது அப்படிங்களா. இது பேசுகிறது எல்லாமே தேவையில்லாத அணிது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் இருக்கிற அவர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் வேறு மாதிரி வந்து பதில் சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு என்னென்னா, என் கட்சியில் மட்டும்தான், தமிழக வெற்றிக்கழக கட்சியில் மட்டும்தான் தப்பு நடக்குதும், இது இருக்கிற இந்த வைஷ்ணவ இருக்கிற கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தப்பே நடக்காத மாதிரி வந்து பேசியிருக்குது. அதே மட்டும் இல்லாமல் இனிமேல் அந்த ஆங்கருக்கு வந்து கேட்டிருக்காங்க, அது எப்படி உங்கள் கட்சியில் மட்டும் வந்து தப்பே நடக்கலையா, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, நான் வந்து அப்படிலாம் கிடையாது, நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேல வந்து நான் பேசியிருக்கேன், அவங்கள தப்பு பண்ணாலும் உடனே நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிச்சு. அப்புறம் நீங்கள் இருக்கிற கட்சியில் மட்டும் உங்கள் கட்சியில் தப்பு நடக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களுக்கு, நானும் கேட்பேன். எங்கள் கட்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து முதல்வர்கிட்ட டேரெக்டாக கண்டிப்பாக கேட்பேன் அப்படி மாதிரி சொல்லிச்சு. இப்போ இத்தனை நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சி தாண்டிலும் விட்டுருங்க. இப்போ டிஎம்கேல அதாவது அந்த ஆளுங்கட்சியில் வந்து எத்தனை பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் விலையில் வந்து எல்லா விலை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்வீட்டும் பண்ணல. அந்த முதல்வர்கிட்டையும் வந்து அவர் வந்து எதுவும் ரெக்வெஸ்ட் வைக்கல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக வைஷ்ணவி அவங்க கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குறாங்களா இல்லையா, இல்லை மறுபடியும் திருப்பி அவங்க நான் வாங்கின காசுக்காக இந்த சைடே வந்து திருப்பி வந்து மடிப்பழையபடி கத்துறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி அவர்கள் வந்து மறுபடியும் வந்து தமிழக வெற்றிக்கழக கட்சியோட நம்ம தளபதி அவர்கள் பற்றி அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவதூறை வந்து பேசிட்டு தப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எனக்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.